வியூவர்ஸ், இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு பேட்டி பார்த்தேன். என்ன பேட்டினா, நாம் தமிழர் கட்சியோட பேச்சாளர்கள், இந்த சாட்டை துரைமுருகன், அப்புறம் இடும்பவன் கார்த்திக், இவர்களெல்லாம் வந்து ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி ஊடகவியலாளர்கள் கேட்குறாங்க. என்னென்னா, உங்கள் கட்சி வந்து இந்த நிலைமைக்கு போயிடுச்சே, 8% இருந்ததை 4% ஆயிடுச்சு, 4% ஆயிடுச்சு, நீங்கள் எப்படி அதை இது பண்ண போகிறீங்க, எப்படி அதை உயர்த்த போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு இடும்பவன் கார்த்திக் வந்து ஒரு தரமான பதில் சொல்கிறாப்புல. என்னன்னா, அவர் வந்து சிறப்பான எதிர்கட்சியாக செயல்படுவாராம். அப்போ திமுக எதிர்கட்சி கிடையாது, இவர் தான் எதிர்கட்சி. இனிமே சிறப்பான எதிர்கட்சியாக செயல்படுவாராம். ஒன்று. இன்னொன்று, மக்கள் வந்து வாக்களித்த மக்கள் செய்த தவற இவர்கள் சுட்டி காட்டி அடுத்த முறை இவங்க வந்து ஆட்சிக்கு வரும்படியா செய்வாங்களாம். எப்படி அவன் சொல்றான் பாருங்க, இடும்பவன் கார்த்திக்கு. எங்க இருந்துடா வரீங்க நீங்களா? மக்கள் ஜனநாயக நாடு, யாரை வேணாலும் தேர்ந்தெடுப்பாங்க, அந்த முழு அதிகாரமும் அவங்க கிட்ட இருக்கு. ஓட்டு போட்ட மக்கள் தவறு செஞ்சுட்டாங்க, அந்த தவறை திருத்திக்க சொல்லி இவர் வந்து அறிவுறுத்துவாராம். ஏண்டா டேய், இப்படியான ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசுறது? டேய், உங்களை கேட்டாங்கன்னா, உங்க கட்சி இந்த நிலைமையில இருந்து இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சுன்னு கேட்டாங்கன்னா, நீங்க என்ன சொல்லணும்னா, நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம், இனி ஆக்கப்பூர்வமான செயல்களை செஞ்சு கட்சியை வளர்க்க பார்ப்போம், மக்கள் மனதை இடம் பிடிக்க பார்ப்போம்னு தான் சொல்லணுமே தவிர, ஓட்டு போட்ட மக்கள் தவறு செஞ்சுட்டாங்க, அவங்க செஞ்ச தவிர நான் சுட்டி காட்டுவேன்னு எந்த பரதேசியா சொல்லுவானா? நீங்க இப்படி பேசியாதான்டா இந்த நிலைமையில ஆயிடுச்சு. இன்னும் 2029 ஒண்ணுமே எல்லாம் போக போறீங்களா? டேய், ஒரு பொய் வாயை திறந்தா அவனுக்கு பொய், தலைவன்ல இருந்து தொண்டன் வரைக்கும் பொய், அங்கங்க திரள் நிதி பிச்சை, ஒவ்வொரு கட்சிக்காரனை திட்டி அங்க கோடி கணக்கில் பொட்டி, பென்ஸு காரு, சுக வாழ்க்கை. ஏண்டா, எவனோ யாரோ ஒரு நல்ல மனிதர் ஆரம்பிச்ச கட்சியை உன் தலைவன் ஒருங்கிணைப்பாளர் திரள்நிதி சீமான் கைப்பற்றி அந்த கட்சி இந்த நிலை கொண்டு வந்திருக்கிறான். அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது உன் தலைவன் எப்படி இருந்தான்னு தெரியுமா? நீங்க எப்படி இருந்தீங்கன்னு தெரியுமா? எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்டா, மக்களுக்கு தெரியும்டா. அதனால இந்த பொய் சொல்ற கதை, காதல பூ சுத்த கதைலாம் சொல்லாதீங்க. உங்களை பத்தி மக்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன கத்து கத்துனாலும், தலைகீழ நின்னாலும், உங்களுக்கு இனி வரும் காலத்துல ஓட்டு குறைஞ்சிட்டே தான் போகுமா தவிர ஏறாது. எழுதி வச்சுக்கோங்க. நீங்க எந்த நிலைமைக்கு உங்க கட்சியை நீங்களே தள்ளிடுவீங்கடா. அதனால கட்சியை வளர்க்கறதுல பாருங்கடா. உன் கட்சி தொண்டர்கள் கஷ்டப்படுறானுங்கடா. டேய், பல்லாவரத்துல போஸ்ட் அடிக்கிறதோட ஆள் இல்லடா, அந்த நிலைமையில இருக்குதுடா உன் கட்சி. நீ என்னன்னா மக்களை குறை சொல்லி தெரியுறீங்க. இந்த வீடியோவை பாருங்க நண்பர்களே. 8லேருந்து 4 திரும்ப நிறைய பேர் வராங்க புதுசாக கட்சி ஆரம்பிச்சு. அந்த 4லேருந்து மறுபடியும் குறையாதா பர்சன்டேஜ்? அதுதான் என்னோட கேள்வி. இந்த தேர்தல் வந்து ஒரு விபரீத விபத்து, இது டிசாஸ்டர், பேரிடர். இந்த தேர்தல் முடிவு இந்த தடவை தான். இதே போல் நடக்காது. இதே போல் நடக்கும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் ஆபத்தாக போய் முடியும். அதனால இது வந்து 4லேருந்து சுழியத்துக்கு போயிடும் அப்படிலாம் கிடையாது. அண்ணன் சொன்னது போல 4 விழுக்காடை 40 விழுக்காடை மாற்றுறதுக்கு 5 ஆண்டு காலம் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்பட்டு களத்தில் உழைச்சி எங்களை நிரூபித்து மக்கள் தங்கள் பண்ண தவறுகளை திருத்திக்கிட்டு எங்களை அங்கீகரிக்கிற நிலையை உருவாக்குவோம். அதுக்கு தான்